அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது குரான் காலேஜோட ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். குரானோட வாழ்வியல் கல்வி முறை அதை சம்மந்தமாக இந்த கிளாஸில் பார்க்கலாம். இதனோட முதல் கிளாஸோட சுருக்கத்தை இப்போது நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வகுப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரான் என்ன சொல்லுது, அதிலேருந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதை என்னென்ன அறிஞ்சுக்கணும், அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் கல்வி கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இதோட நோக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, இன்றைக்கி ஏஐன்னு சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க. அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, கொட்டி கிடக்கு. நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு காலகட்டத்தில். இந்த கிளாஸை அதே மாதிரியான இன்னொரு வடிவமாக நம்ம ஏன் இதை அந்த நம்ம நேரத்தை அதுக்காக செலவு செய்ய தேவை இல்லை அப்படிங்கிறது இந்த வகுப்போட நோக்கம். நம்ம பெரிய ஸ்காலர் ஆகிறது, அதுலேருந்து அறிஞர் ஆகிறதுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன இதனோட நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்காலராகவே ஆகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆபத்துகள் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. நாளை மறுமையில் 3 பேரை நரகத்தில் கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத மாதிரி குரானை கற்கும் ஆலிம்களும் அதில் உள்ளடங்குவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஆலிம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், வசதிகள், அறிவு, ஞானம் என்ன எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி அதை வச்சு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மளை கேட்பான். அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, என்ன செஞ்ச அப்படிங்கிறது கேட்கும்போது அது சொல்லுவாங்க, நான் பெரிய ஆலிமாக இருந்தேன், நான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நான் நல்லா ஓதுவேன், அந்த நல்லா ஓதக்கூடிய ஆற்றல் எனக்கு நல்லாவே இருக்கும், அது எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும் நான் ஓதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அல்லாஹ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி, நீக்கு நினச்சதை இந்த உலகத்திலே நீ பெற்றுட்ட, நல்லா ஓதணும்னு நினச்ச, அதை அதுக்கான கூலிகளும் இந்த உலகத்துலேயே உனக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு நீ மென்மேலும் என்ன இதுலேருந்து எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படிங்கிறத தான் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுறாரு. அதனால் நீங்கள் என்ன இந்த கற்றலில் ஓதுறது, எவ்வளோ அழகாக ஓதுவது, இது மட்டுமே இதோட குரானோட நோக்கம் இல்லை. அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அது மட்டுமே இதனோட நோக்கம் இல்லை. அதனால் சாமானியர்கள் பார்த்திங்கன்னா, ஆலிம் ஆகிறதுங்கிறது ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சாமானியராக இருக்கிறோம். நம்மளை சாமானியராக இருக்கும்போது ஷைத்தானோட நமக்கு விளையாட்டை விட நம்ம நல்லா கற்றுத்தெரிஞ்ச ஆலிம்கள்கிட்ட விளையாடுறதுங்கிறது தான் மிகுந்த ஒரு எஃபர்ட் இருக்கும். அதில் எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு ஒரு மெச்சூரிட்டியும் வேணும், நம்ம செயல்திறனும் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆலிம்களாக இருந்தும் கூட அதை குரானை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருந்துடலாம். அதனால் குரான்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு அதில் நல்லா ரிசர்ச் பண்ணி டீப்பாக ஒரு ஸ்காலராக ஆகிறத விட நம்ம இது மறுமைக்கான ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன். மறுமைக்கான வெற்றியை தேடுறது தான் இந்த குரான். அதான் அதோட பிரதான நோக்கம். அதை நம்ம அதை உற்று நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத விட அதையும் பண்ணலாம். ஆனால் அதே சமயம் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த வகுப்பு மூலமாக பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்மளோட வாழ்க்கை மாறணும். அதாவது நம்ம ஒரு 360 டிகிரியில் நம்மளோட வாழ்க்கை மாறணும். இப்போது இந்த வகுப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், வகுப்புக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் சேஞ்சாக இருக்கணும். நம்மளோட வாழ்வியலே மாறணும். அதுதான் இந்த வகுப்போட நோக்கம். உங்கள் பார்வை
உலகப் பார்வை, இறைவன் பற்றிய பார்வை, இந்த பிரபஞ்சத்தின் பார்வை, சிந்தனை, பேச்சு எல்லாமே வந்து மாறி இருக்கணும் நம்ம. அதாவது ஒரு முக்கியமாக சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு குரானிய மனிதராகவே நீங்கள் மாறணும். குரானிய மனிதர் என்றால், நம்ம வந்து நம்மளோட வாழ்வே வந்து இதுதான் இப்படி தான் குரான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து சொல்லணும். நம்மளை சுற்றி உள்ள ஆட்கள், அப்புறம் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டேயுமே இவர் இப்படி தான்ப்பா, இவர் குரான் வந்து நல்லா கற்றுக்கொண்டு இருக்கிறாரு. எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயல்படுறதுல தான் இருக்குது. நம்ம குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நம்மளோட வாழ்க்கையை இது பண்ணோம் அப்படின்னா, அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்மளை வந்து இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இவரை மாதிரி இருக்கணும், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளே வந்து வேற்று மதத்தினரை பார்த்தோன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்களோட வழிபாடு, அவங்களோட இது எல்லாமே நமக்கும் ஓரளவுக்கு தெரியும். எப்படி தெரியுது? நம்ம அவங்க கூடயே வந்து நம்ம முழுசாகவே வந்து ட்ராவல் செஞ்சிட்ருக்கோம் நம்மளோட வாழ்க்கையை. அதனால் வந்து நமக்கு எல்லாமே அப்படி தெரிய வருது. அது மாதிரி தான் குரானும் பார்த்திங்கன்னா, நம்ம முழுசாகவே ஈடுபட்டு நம்ம வாழ்க்கை முறையாகவே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள்ட்டருந்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இவங்க வேதத்தில், இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு தென்படும். அதான் குரான்னா என்ன, அது என்ன சொல்லுது, எதை வந்து எதிர்பார்க்குது, எதை வலியுறுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதை வலியுறுத்துது, எதை எதிர்பார்க்குது, அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்களை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதை வந்து உங்களோட வாழ்க்கையே வந்து குரானிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா, நம்மளை பார்த்து மற்றவங்களும் வந்து அதுக்கான ஒரு மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஈடுபாடு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு குரானிய சமுதாயமாகவே வந்து நம்ம வந்து மாறிடலாம். ஆயிஷா நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வந்து குரானாக இருந்தது அப்படின்னாங்க. சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டான ஒரு சென்டென்ஸ் அதுவும் சொல்லிட்டாங்க. அவரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வந்து குரான் தான் அவரோட வாழ்க்கை. இவரை பார்த்தோன்னா நம்ம குரான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய வாழ்க்கை முறையில் வந்து அதை சுற்றி உள்ள சகாக்கள்லாம் பார்த்தாங்கன்னா, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் படிக்கிறது இது எல்லாமே வந்து சில பேர்னால் வந்து படிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தில் அது குறைவு தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் வந்து மற்றவங்களும் நம்புவாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நபியோட வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதில் அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அவரை பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம சமுதாயத்தையும் வந்து அமைச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இதுலேயுமே வந்து வெறும் அறிவுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் தராது. வெற்று அறிவுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் தராது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? நல்ல விஷயம்தான், சரிங்களா? அந்த நல்ல விஷயம் என்ன தான் தெரிஞ்சாலும், ஒரு மருத்துவராகவே இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்குமே இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் அட்வைஸ் பண்ண தான் செய்வார் மற்றவங்களுக்கு. ஆனால் அவர் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாராங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. அதனால் தெரிஞ்சிருந்தால் மட்டும் எந்த ஒரு பயனையும் தராது. இப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகப்போகுது? அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு உடல் உழைப்பு எதுவுமே ஈவன் மருத்துவராகவே இருந்தாலும் எந்த ஒரு உடல் உழைப்பும் போடவில்லை என்றால் அவரோட எதுவும் உடல் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா? அவரோட பருமனில் எதுவும் மாற்றம் இருக்கணுமா? இல்லை ஓவர் வெயிட்டாக இருந்தால் எதுவும் குறைஞ்சிட போகுதா? அதனால் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து நமக்கு வந்து தந்துடாது. நம்ம வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு குடிகாரன் இருக்கிறாரு, அவரை வந்து குடியை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் விட்டுற போகிறாரா? அவரே அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த வழிகள் அதெல்லாம் வச்சு தான் அவரை வந்து விட முடியும், குடிக்குள்ளே போயிட்டோன்னா.
இதே வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி குடிக்கக்கூடாது, இது இதோட கெட்டதுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ண ப என்னதான் விஷயம் அவருக்கு நாலேஜபிளாக இருந்தாலும் குடியோட கெட்ட விஷயங்கள் பற்றி தெரிந்திருந்தாலும் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து கட் எந்த ஒரு அவசியமே அவர் ஏற்படுத்திக்கல அவர் வாழ்க்கையில். தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறோம், வெறும் அறிவு மட்டும் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பலனையுமே தராது. யூதர்கள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் வந்து அருளப்பட்டது அவங்களுக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா? பண்ணவே இல்லை. வேதங்கள் இருக்குங்கிற பெருமை தான் கொண்டாங்களே தவிர அதை ஃபாலோ பண்ணல. அதில் என்ன என்ன இருக்குது, என்ன சொல்ல வருதுங்கிறது உள்வாங்கி கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் மாற்றாதது தான் அவங்களோட பெரிய அழிவுக்கான காரணமே. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுவும் குரானில் சொல்லப்பட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு விதமாக நம்ம மனசை யோசிக்கும். அதை வந்து ஒவ்வொரு அது குரான் இந்த வாழ்வியலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் சேஞ்சாக தான் தெரியும். வாழ்க்கையில் வந்து எப்படி மற்றவங்க கூட பழகுறதுங்கிறது முதற்கொண்டு, எப்படி பொறுமையாக இருக்கணுங்கிறது கொண்டு, எந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது பொறுத்து எல்லா விஷயங்கள்லையுமே இந்த வாழ்க்கையோட இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அதனோட டோட்டல் சேஞ்சே மாற்றம் வரும். இதனால தான் சொல்கிறோம், வெறும் அறிவு மட்டும் வந்து நமக்கு தெரிஞ்சிடாது. அதனால தான் வெறுமனே நம்ம படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் குரானை பற்றி அப்படிங்கிறது நிறையா வாய்ப்புகள் இன்றைக்கி எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. இருந்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்புலையுமே வந்து நம்ம வந்து வெறும் இன்ஃபர்மேஷனாகவே இதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறத விட இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தினோம்னா நம்மளோட வாழ்க்கை இந்த 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 வாழ்க்கையிலையுமே சரி நல்லதாகவே இருக்கும், நிம்மதியாகவே இருக்கும். அதே போல் வந்து நம்மளுடைய நம்மளுடைய இந்த உலகத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையும் வந்து மிக மறுமை வாழ்க்கையை வந்து மிகவுமே வந்து சிறப்பாக அமைச்சுக்குவோம். அதுதானே நம்மளோட வாழ்க்கையோட எய்மே. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே மூழ்கிடணும். இப்போது ஒரு மீனவர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கரையை ஒட்டி மீனை பிடிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சுலபமான விஷயந்தான். ஆனால் கம்மியான மீன்கள் தான் கிடைக்கும். இதே வந்து கடலுக்கு நடுவில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போய் பிடிச்சாங்கன்னா அங்கே போகிறது வேணால் சிரமமாக இருக்குமே தவிர கரையில் நிற்கிறத விட போனால் இன்னமும் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து நமக்கு வந்து மீன்கள் கிடைக்கும். அதிலே ஒருத்தன் வந்து இதுக்கு மேலேயுமே நமக்கு தேவை இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உள்ளே ஆழமாக போய் அப்படிதான் முத்துக்களே கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பெயரளவில் வந்து நம்ம மேம்போக்காக இருக்காமல் நம்ம இதில் கொஞ்சம் மூழ்கி இன்ஷா அல்லாஹ் இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த குரானுடைய முதல் வகுப்பில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா நம்ம வந்து நமது வாழ்க்கை வந்து குரானிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதனால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நம்மளோட பயணத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு உஸ்தாதோட கருத்துக்களாகட்டும், எங்களோட கருத்துக்களாகட்டும் அதுதான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே எல்லாருமே இந்த வகுப்பு மூலயமா மிக சிறப்பாக பயன்பெற்று அவங்க வாழ்க்கையில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இன்ஷா அல்லாஹ் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.